டெல்லி பக்கம் இருக்கிற நொய்டால சமீபத்துல ஒரு பெண் மருத்துவர் ஒரு சாதாரண வீடியோ போன் காலுக்கு 60 லட்சம் ரூபாவை இழந்திருக்கிறாங்க. ஏன்னு தெரியுமா? டிஜிட்டல் அரெஸ்ட். அது என்ன டிஜிட்டல் அரெஸ்ட்? சைபர் கிரிமினல்ஸ் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே ஒரு ஸ்டுடியோ செட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போன் கால் பண்ணுவாங்க. உங்க பேர்ல பார்சல் வந்திருக்கிறதாகவும் அதுல தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கிறதாகவும் அல்லது உங்க பேர்ல போலி பாஸ்போர்ட் நிறைய வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க வீடியோ கால் இருக்கிறதுனால அதுல பேசுற ஆள் ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு பேட்ஜ் நேம்லாம் இருக்கும் அதுல. சோ நீங்க பார்க்கும்போது உண்மை நம்புவீங்க. அவங்களை மேலும் நம்ப வைக்கிறதுக்கு என்னுடைய உயர் அதிகாரிக்கு நான் கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் 4 பேர் உங்ககிட்ட பேசுவாங்க. அதுக்கப்புறம் உங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கிறதாகவும் அவங்க ஒரு போலி டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு காட்டுவாங்க. நீங்க பதற்றத்துல இயல்பாவே பயப்பட ஆரம்பிப்பீங்க. இதுல இருந்து உங்களுக்கு விடுவிக்கணும் அப்படின்னா நாங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ற வரைக்கும் நீங்க காலை கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை ஒரே இடத்துலயே உட்கார வச்சிருப்பாங்க. அப்பதான் உங்களை ட்ரேஸ் பண்ண முடியும், நீங்க தப்பிச்சு ஓடக்கூடாது அப்படின்லாம் உங்களை மிரட்டுவாங்க. நீங்க காலரடியில போய் பாத்தீங்கன்னா அந்த நம்பர் உண்மைங்கிற மாதிரியே செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படி பணம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வர வரைக்கும் உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் என்ன அப்படின்னா சோஷியல் இன்ஜினியரிங் சொல்றது. அதாவது மனிதனுடைய பயம், அந்த அர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய அந்த அவசரம், இதுல இருந்து எப்படியாவது விடுபடணும்னு சொல்லக்கூடிய அந்த அவசரமும் அந்த பயம் தான் அவங்களுடைய மூலதனம். இப்படி இந்தியாவில் பல கோடி பணம் பல அப்பாவி மக்கள்கிட்ட இருந்து அவங்க திருடிக்கிட்டு இருக்காங்க. அன்னோன் நம்பர்ல இருந்து போலீஸ் பேசுறோம்னு சொல்லி பணம் கேட்டாவே நம்பாதீங்க, முக்கியமா பயப்படாதீங்க. அப்படி உங்களுக்கு அழைப்பு வந்தா 1930 அப்படிங்கிற இந்தியாவோட நேஷனல் சைபர் கிரைம் டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க உங்க புகாரை தெரிவிக்கலாம்.